ஹாய் guys, வெல்கம் பேக் டு ரெட் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது பொரோட்டோ நரட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எபிசோட் நம்பர் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டெங்கி பையன் வேறு அடி வாங்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தீங்கன்னா பொரோட்டோ சொல்கிற பேச்சை வச்சு அவங்க அப்பா எடுத்து பேசியிருப்பாங்க. அவங்க அப்பாவில் டெங்கி பயலை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் பொரோட்டோ சொல்லியிருக்காங்க, நீ தான் அடுத்த வாரிசு, நீ தான் எனக்கு அப்புறம் நீ கம்பெனி பார்த்துக்க போகிற. சரிங்கப்பா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். சரிப்பா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக திடீர்னு ஒரு பாம்பு மாதிரி ஒன்று கடிக்குங்க. அவனை திடீர்னு அவளை தீ மாதிரி தான் வந்து மாறுவானா. ஸோ எல்லோரும் எதுக்கு போவாங்க, ஆனால் இவன் பட்டு லேட்டாக ஏறி போயின்னு இருப்பான். என்னன்னு பார்த்தீங்கன்னா பைப்பில் அலாம் அடிக்கிறது வச்சு தூங்கின்னு இருப்பாங்க. இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது. ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறது, அந்த லாஸ்ட் மினிட்லேருந்து போகிறது, அந்த சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுகம் அது யாருக்கும் புரியாத. பரோட்டா பார்த்து குழந்தைன்னு போவார். ஸோ இது நம்மளோட டெங்கி பையன் அவன் சுற்றி என்ன எப்படிப்பட்ட ஆரோ போயின்னு இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற கிட்டுக்கு அவங்க அம்மாவோட இலட்டாவோட கண் இருக்கோங்க. ஸோ அது மூலிமா சக்கராவை பார்க்க முடியும். ஸோ அந்த பிளாக் கலர் சக்கரா வந்து அது இது நத்திங், இதை பற்றி ஒன்றும் எனக்கு ஃபீல் பண்ண தோணலை அப்படின்னு சொல்லுவேனா. ஸோ இந்த காசு வருது, எவ்வளோ காசுப்பா, இதுக்குள்ளே காசே இல்லைடா, வெளியே போயிடலாம்டா. வெளியே போயிடலாம். டே கதவு முடிச்சுடா. என்ன சத்தம் அது? என்ன ஒரு சத்தம் அது? என்ன பார்த்தீங்கன்னா டெங்கி பையன் வந்து நின்றுருப்பான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு சைடு ரூப்பு மட்டும் பிஞ்சு போவோம். ஐஃபீல்டில் போயின்னு இருக்கு, அவ்வளோ ஸ்பீடு. ஸோ பார்த்தீங்கன்னா கொண்டாங்க ஒரு வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜை சுற்றின்னு இருக்குமா. ஆனால் டெங்கி பையன் வர சொல்கிறான், இது அப்படி ரெண்டு மோதி அந்த நூறுக போது இருக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அது சும்மா போயிடும். இது ஜஸ்ட் ஃபார் ஃபன். கவை பையல நீ இப்படி பண்ணுவியாடா டெங்கி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த ரெட்டு பிளாக் கலர் வர வந்துட்டு போம் சக்கரா, இதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு பரோட்டோ. நீ வேற வந்து எனக்கு தப்பு பண்ணிட்டியே, நீ அப்போ சாப்பிட்ற, நீ என்ன பண்ணுற, இது தடுக்கிறது எப்படி தடுக்கணும், ஏன் இந்த மாதிரி பண்ணுற? டெங்கியை பிடிச்சி கேட்பானா, நான் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு திருப்பி அம்மி மாதிரி மாறிடுவான். இதை நிறுத்தணும், நான் என்ன பண்ணணும், சீக்கிரம் சொல். அந்த ரயில்வே அந்த பிரிட்ஜை மட்டும் திருப்பி விட்டால் போதும். ஆனால் இப்போ நீ என்ன பண்ண போகிற, நான் பார்த்துக்கிறேன் ஏதோ சொல்லிட்டு போவான். ஸோ நம்ம பொருட்டு ஒரு ஷேடோக்குள்ளே நின்று சூஸ் பண்ணி அந்த 3 பேர் வேறு அடிச்சுட்டு அதை ரிவர் இருக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க. அந்த ரிவர் எடுத்தா ஸோ அந்த பிளாக் கலர் ஆள் திருப்பிடும். பொரோட்டோட கால் வலிக்கு நிற்பவர் டேங்கி சடங் ஃப்ளாஷ்பேக் வந்து அந்த லெட்டாரை போவேன் அவன் பிடிச்சி அவன் தூக்க. ஸோ ஒரு வழியாக அதை பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க. ஷேடோக்குள்ளே போயிடும். பொரோட்டோ வேறு பிடிச்சிட்டு இருப்பாங்களா. ஸோ டெங்கி நன்றிடா, டேடால முடியலடா தூக்க, முடியல, கொஞ்சம் ட்ரை பண்ணுடா. நான் பொரோட்டோ கிலோ வந்துட்டான்னு பார்த்தா உழுவுலங்க. அந்த 3 பசங்க பிடிச்சி இழுத்துருப்பாங்க. டெங்கியில் என்னை மடிச்சிடுங்க, தெரியாத பண்ணிட்டேன், பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு சைடு பொட்டி பாட்டு கை நின்று டொப்புன்னு விழ ஆரம்பிக்கோங்க அந்த ஸ்பீடில். ஸோ டெங்கியில் என்ன பண்ணுறது, இதுக்கு பக்கத்து அப்பார்ட்மெண்ட் போயிடலாம், இதுதான் இது போகுது, அடுத்த நீங்கள் குடிக்க ஆரம்பிங்க. ஒருத்தராக குடிச்சிடுவாங்க. டெங்கி பொரோட்டோ சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல. ஸோ அந்த 2 பேர், நீங்கள் போங்க, நானே இவனை பார்த்துக்குறோம், நீங்கள் சீக்கிரப்பா எப்படியாவது போயிடுங்க. பொரோட்டோவில் பிரேக்கு பிடிச்சா நிற்க போகுது, எதுக்கு போய் எகிரி குதிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பொரோட்டோ பார்க்க. ஸோ சாவன் தோக்காய்களை அந்த என்ன சொல்கிறது அகாடமிக்கில் பீச் கொடுக்க பொரோட்டோவை காணும் சொல்ல சிக்கனா ஏற அவனை பற்றி எனக்கு தெரியும் லாட், நீங்கள் ஆரம்பிக்கலாம் நம்ம சிக்க மாதிரி சொல்ல. ஸோ ஒரு டப்பு கட்டின்னு ஒரு ட்ரெயின் வந்து நரோட்டோ தாண்டி போ. நரோட்டோ வாயை திறந்து பார்க்க நரோட்டோ ஒரு சாவன் தோக்காக சாக்ஸில் போய் இடிச்சு பிரமாண்டானா. பொரோட்டோவில் ஒரு கெத்தாக வந்து நான் தான் பொரோட்டோ வச்சுதானே அகாடமிக்கு சீக்கிரமாக வந்துட்டேன், பொரோட்டோவாது அப்படின்னு கேட்கா. அகாடமிலேயே வந்து பண்ணிட்டான். இவன் எப்படி தான் எனக்கு முன்னாடியே தெரியும் ஏதாவது பண்ணி வைப்பான்னு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பொரோட்டோ சமையல் சண்டை போட்டு பார்த்திங்கன்னா நம்ம யார் உணகமாரம் வந்து அசால்ட்டாக பிடிச்சிடுவாங்க. இதெல்லாம் எந்த வேலைக்காகாது பொரோட்டோன்னு சொல்ல. ஸோ உள்ள அந்த டெங்கி எழுந்து அங்கே கொணங்கமாரை பார்த்து, நீ இன்னொருத்த வேற கொண்டு போயிருக்கியா, நீ கெட்டது பரவாயில்ல, அந்த பையனை கிடக்க பார்க்குறேன்னு சொல்ல. ஸோ அவன் டெங்கி வேற சிரிப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா சவுண்ட் தோக்கை ஒரு மண்டை சைடு உடஞ்சிட்டு இருக்கோங்க. ஸோ அப்படியே அது ஈவினிங் அவள் எடுக்கிறாங்கங்க. ஸோ ஜேசிபி தான் வச்சு எடுத்துகிட்டு சவுண்ட் தோக்காய்க்கு ஒரு மீன் வந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெங்கியோட அப்பா தான் இந்த செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சொல்லலாம், இதை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல அவருக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லி ஷிகமாரு.
அது மட்டும் இல்லாத பொரோட்டோ பற்றி அந்த 3 பசங்க பாராட்டினாங்க, பொரோட்டோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணான்னு சொல்ல. ஸோ அந்த யார் சொல்லுது பரோட்டா பாட்டன் தனியாக அகாடமிக்கு தனியாக போகணுமா, பயமாக இருக்கே, என்ன பண்ணுறது. அந்த நெங்கி பையன் கூட வந்து பேசிகிட்டு இருப்பான். ஸோ அவசரமாக போகுது இந்த நாள். அந்த மாதிரி ஒரு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் நேற்று அன்றைக்கி பண்ணது ரொம்ப தப்பாயிடுச்சு, என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாத பண்ணிட்டேன், எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு, அது ஒரு மாதிரி கிடச்சிது, அதுக்கப்புறம் தான் நான் இப்படி மாறிட்டேன், இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அகாடமிக்குள்ளே முன்னாடி அங்கே சடனாக நோட் பண்ணு டெங்கி பின்னாடி இருக்க பாரு ஒரு சொங்கின்னு சொல்லிட்டு வர சொல்லி பொரோட்டோ காண்டாவுங்க. ஸோ பொரோட்டோ நீ என்ன நினைக்கிறேன் என்னை பற்றி? நான் வந்து அந்த நெஞ்சொத்து கான்சர்ட்டில் வந்து நான் கலந்துக்கலான் இருக்கேன். எங்கள் அப்பா சொன்னதா இல்லையா, இல்லை என்னோடய விருப்பம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போவான் அவன் பாட்டுன்னு. ஸோ பொரோட்டோவில் இது ஆரம்பிக்க போகுது என்னோடய கதை. ஸோ அதை சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது.